கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ஆதியாகமம் புத்தகம் 27 அதிகாரம் 28 வசனம். ஆதியாகமம் 27:28. தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமையையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் தந்தருளுவாராக. ஆமென். இன்றைய தியான வசனம் ஈசாக்கின் ஆசீர்வாதம். இது ஈசாக்கு தன்னுடைய மகனுக்கு அளித்த ஆசீர்வாதமாக காணப்படுகிறது. இதன் விளக்கம் பயனுள்ள வாழ்வு, சுகபோகங்கள், செழிப்பு ஆகும். அன்று ஈசாக்கு தன் மகன் ஏசா என்று நினைத்து யாக்கோபை ஆசீர்வதித்த அதே ஆசீர்வாதத்தை தேவன் இன்று அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு தருகிறார். இந்த ஆசீர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ள இந்த வசனத்தின் பொருளை முதலில் முழுமையாக புரிந்து கொள்ளுவோம். இங்கு வானத்தின் பனியை கொடுத்து என்று சொல்லப்பட்டிருப்பதை கவனியுங்கள். வானத்திலிருந்து வரும் பனி. நாம் பனி மற்றும் மழை இரண்டையும் எடுத்துக்கொள்வோம். இது பசுமையான தாவரங்கள் வளர ஒதுக்கப்பட்டதாகும். இதன் மூலம் தேவன் இயற்கையை சீராக வைத்து மனிதருக்கு தேவையான உணவுப் பொருட்களை வழங்குகிறார் என்பதை குறிக்கிறது. வானத்தில் இருந்து பொழியும் பனி கடின உழைப்பிற்கு தேவையான ஆதாரமாக அமைவது போல இதன் மூலம் தேவனின் வரங்களை பெற நாம் முனைய வேண்டும் என்பதையும் இங்கு குறிக்கிறது. அடுத்ததாக பூமியின் கொழுமையையும். பூமியின் கொழுமை எனப்படும் செழிப்பு, வளம் தேவனின் ஆசீர்வாதத்தை அடிக்கோடுகிறது. பூமி தன்னுடைய வளத்தை கொண்டு மனிதர்களின் தேவைகளை பூர்த்தி செய்கின்றது. பூமியின் வளம் எனும்போது தானியங்கள், காய்கறிகள், பழங்கள் முதலிய அனைத்தும் இதில் அடங்கும். அடுத்ததாக மிகுந்த தானியத்தையும் திராட்சை ரசத்தையும். அதாவது தானியமும் திராட்சை ரசமும் செல்வத்தையும் நிறைவையும் குறிக்கின்றன. தானியங்கள் உணவிற்கான ஆதாரமாகவும் திராட்சை ரசம் மகிழ்ச்சிக்கான அடையாளமாகவும் அமைந்துள்ளது. இதன் மூலம் தேவன் பொருளாதாரத்தில் வளர்ச்சியையும் செழிப்பையும் கொடுக்கிறார் என்பதை குறிக்கிறது. இந்த ஆசீர்வாதம் ஆவியால் செழித்து வாழ்வதற்கான தேவனின் அருளையும் காட்டுகிறது. தேவனின் அருளால் நாம் பொருளாதார துக்கங்களை கடக்கவும் பூரண வாழ்வை பெறவும் முடியும் என்பதை இன்றைய தியான வசனம் மிக தெளிவாக நமக்கு எடுத்து காட்டுகிறது. அன்று ஈசாக்கு தன் மகனான ஏசாவை ஆசிர்வதிக்க விரும்பி, எனக்கு பிடித்தமான உணவை சமைத்து கொண்டு வா, நான் வயிறார சாப்பிட்டு மனதார உன்னை ஆசிர்வதிக்கிறேன் என்று சொன்னதை கேட்ட ஈசாக்கின் மனைவி ரெபெக்காள் ஈசாக்கின் ஆசீர்வாதம் அவள் மிகவும் நேசிக்கும் அவளுடைய மகனான யாக்கோபுக்கு சேர வேண்டும் என்று விரும்பி தந்திரமாக யாக்கோபை ஏசா போல வேடமிட்டு ஈசாக்குக்கு பிடித்த பதார்த்தங்களை செய்து கொடுத்து அனுப்புகிறாள். வயது முதிர்ந்த ஈசாக்குக்கு பார்வை மங்கலாக இருந்த காரணத்தினால் அவன் யாக்கோபை ஏசா என்று கருதி பேசுகிறான். ஆனாலும் குரலில் அவனுக்கு சந்தேகம் ஏற்படவே அவனை தொட்டு பார்க்க விரும்புகிறான். ஆனால் யாக்கோபு ஏசாவின் உடையை போட்டு அவனைப் போலவே கைகளில் அதிக ரோமம் உள்ளவனாக வேடமிட்டிருந்ததால் ஈசாக்கினால் இவன் யாக்கோபு என்று அறியாமல்
தன் பிரிய குமாரனாகிய ஏசா என்று நினைத்து, தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமையையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் தந்தருளுவாராக. ஜனங்கள் உன்னை சேவிக்கவும் ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவர்கள். உன் சகோதரருக்கு எஜமானாய் இருப்பாய். உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள். உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்களும் உன்னை ஆசிர்வதிக்கிறவர்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களுமாய் இருப்பார்கள் என்று சொல்லி அவனை ஆசிர்வதித்தான். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு யாக்கோபு சென்றவுடன் தகப்பனுக்காக வேட்டையாடி கொண்டு வந்ததை ருசியான பதார்த்தங்களாக சமைத்து ஏசா தன் தகப்பனிடத்தில் வந்தபோதுதான் ஈசாக்கு தன்னுடைய இளைய குமாரனான யாக்கோபை ஆசீர்வதித்து அனுப்பியதை உணர்ந்து வருந்துகிறான். அதை கேட்ட ஏசா, நீர் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தையாகிலும் வைத்து வைக்கவில்லையா என்றான். ஈசாக்கு ஆசீர்வதித்த ஆசீர்வாதம் பரிபூரணமான ஆசீர்வாதம். இதற்கு மிஞ்சிய ஆசீர்வாதம் இல்லை. இந்த பரிபூரண ஆசீர்வாதத்தை தான் தேவன் இன்றைய வாக்குத்தத்த வசனம் மூலம் உங்களுக்கு வழங்குகிறார். அன்று ஈசாக்கு எனக்காக வேட்டையாடி எனக்கு பிரியமாயிருக்கிற ருசியுள்ள பதார்த்தங்களை சமைத்து நான் புசிக்கவும் என் ஆத்துமா உன்னை ஆசிர்வதிக்கவும் என்னிடத்தில் கொண்டு வா என்று சொன்னது போல தேவன் இன்று நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், எனக்காக வேட்டையாடி, அதாவது எனக்காக, என் நாம மகிமைக்காக நீங்கள் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி எனக்கு பிரியமாயிருக்கிற ருசியுள்ள பதார்த்தங்களை சமைத்து, அதாவது நான் உங்களிடத்தில் எதிர்பார்க்கும் நான் பிரியப்படும் நற்குணங்களை உங்களுக்குள் உற்பத்தி செய்து விளைவித்து அந்த நற்கனிகளை நான் போற்றவும் பாராட்டவும் என்னிடத்தில் கொண்டு வரும்போது நான் உங்களை ஆசிர்வதிப்பேன் என்று வாக்களிக்கிறார். இப்போ அவர் அளிக்கப் போகும் ஆசீர்வாதத்தை கவனிங்கள். செழிப்பான வாழ்க்கை, ஆவியில் செழித்து வாழ்வதற்கான தேவனின் அருள், பரிபூரண இம்மைக்கும் மறுமைக்குமான நித்திய வாழ்வு. இது நமக்கு கிடைக்க தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது ஆத்தும ஆதாயம், ஆவியின் கனி நிறைந்த வாழ்வு, அனைவரையும் அன்போடு அரவணைக்கும் மாண்பு, தன்னலம் கருதாமல் மற்றவர்களுக்காக பாரப்பட்டும் ஜெபிக்கும் ஜெப வல்லமை. இதை அடைய நாம் யாக்கோபை போல மாறுவேடத்தில் தேவனிடத்தில் செல்ல வேண்டியது இல்லை. நாமாகவே நம்மில் இருக்கும் குற்றம் குறைகளை எல்லாம் உணர்ந்தவர்களாக, அதற்காக வருந்தி திருந்திய மனதுடன் அவர் பாதம் அமரும் பொழுது, ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசிர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய் என்று உங்களை ஆசீர்வதிப்பார். எத்தனை அற்புதமான வாக்குத்தத்தம்! அந்த வாக்குத்தத்தம் நம் வாழ்வில் நிறைவேற வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய அற்புதமான பணிகள். இதை தெள்ள தெளிவாக சொல்லியிருக்கிறார். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இனி அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது உங்கள் கையில் தான் இருக்கு. செய்வீங்களா? தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன்,
ஆமென்.